தொடர்ந்து பாடமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறார். அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு 50வது ஆண்டு விழாவை தமிழ் திரை உட்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாட போகிறோம். என்ன கேட்டு வைப்பதற்கு நம்மளோட அன்னைக்கு முத்துக்குமார் இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருந்தது. இன்னைக்கு ஒரு பாட்டு எழுத போனாங்க, அந்த பாட்டுல முதல் யாரும் எழுத போனாங்க, அவங்க பாடலாசிரியர் நம்மளுக்கு முத்துக்குமாரை பத்தி பேசிட்டாங்க எடுக்கிறாங்க. இவனோட எப்ப கம்போசிங் இருக்காங்க முத்துக்குமாரோட பேசுவாங்க. இருக்கிற ரேடியோவில் சாங் போட்டால் ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும், அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு. இது எந்த பாட்டு பார்த்தாலும் வந்து உன்னுடைய பாட்டாக இருக்க இந்த மாதிரி இருக்கும். நகுலனுடைய ஒரு புகழ்பெற்ற வரி உண்டு, இருப்பதற்காகத்தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று. வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த 2 வரிகள் நம்முடைய மூளையை பிராண்டி கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் உணர்ந்திருக்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள், 2 நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும், அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள், அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள். ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை 10 ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நண்பன் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞனாக, எப்போனாலும் யார் வேணாலும் கூப்பிட்டா அப்படி கைப்பிடிச்சி கூட்டின்னு போயிடலாம், அப்படி ஒரு வாழ்நிலையை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நம்மோடு வாழ்ந்து காட்டி விட்டு போயிடும். கடைசி வரையிலும் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஒருவேளை ஒரு கவிஞனாகவும் இருக்கிற லிங்குசாமி மாதிரியானவருக்கு அது தெரியும். தான் வந்து கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரலும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில் அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்படி 2 குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தவன். அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது, எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு தீவிரமான வாசிப்பாளரை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் 2 நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார். அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட் படைப்பூக்கத்திற்கு மிக காரணமாக இருந்தது. வார்த்தைகள் அவன் வந்து எதுக்காகவும் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்தது தான். அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளோ புத்தகங்களை வாசிக்கிறேன், நான் வந்து கரண்டாக மாடல் லிட்ரேச்சரில் எனக்கு இவ்வளோ பேரை தெரியும் என்று ஒரு நாளும் வெளியிலோ ஒரு பொது நிகழ்ச்சியிலோ சொல்லிக் கொண்டதே இல்லை. தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருப்பார். நான் முத்துக்குமார் இறந்த பிறகு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். என்னன்னா, முத்துக்குமாருக்கு 1.5 வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான். அந்த நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் என் பெட்ரூமில் உட்காந்துனேன், என் மடி மேலே படுத்துக்கின்னு முத்துக்குமார் சொன்னேன். அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் 1.5 வயசில் எங்கேயோ சுற்றின்னு இருந்தேன். நான் 1.5 வயசோ 4 வயசு இல்லை, 7 வயசு. ஸ்கூலில் போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல, வந்து அப்படியே கூட்டின்னு வராங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டிருக்கிறார்கள். அம்மா வந்து ஒரு பெஞ்சில் அம்மாவுடைய பாடி கிடந்துங்க. இவன் சின்ன பையன் தெரியாது, இவன் அழுதுருவான் என்பதற்காக
பக்கத்தில் இருக்கிற ஒரு டிராக்டரில் போன கரும்பை உடைச்சி முத்துக்குமாருக்கு கொடுக்குறாரு. அவன் சொன்னான், அன்றைக்கி தான் நான் முதலும் கடைசியுமா நான் கரும்பு சாப்பிட்டது. நான் கரும்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. கரும்பை சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா டெட் பாடியில் படுத்துன்னு நினைவுகள் என்னை வந்து பொறுத்தாலும் நான் கரும்பு சாப்பிட்டவே மாட்டேன். என் அம்மாவுடைய மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு. அப்புறம் ஒரு 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 பெஸ்ட் ரைட்டர், ஒரு டெக்ஸ்ட், ஒரு உரைநடையிலையும் நீங்கள் வந்து முத்துக்குமார் எழுதின அணிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்ட்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எழுத்துக்களும் முத்துக்குமார் இருந்தது. இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும். ஆனால் இந்த நண்பர்கள், குறிப்பாக விஜய் மாதிரி, தனஞ்சய சார் மாதிரியான நண்பர்கள் 11 வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்தி விடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் வந்து எனக்கு இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தோடு இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் முத்துக்குமாருடைய மனைவியோடு அந்த குழந்தைகளோடு எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது. நான் எப்பயும் அவங்களோட பேசுனுங்க. அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. நான் சொல்லியிருக்கேன் பலதான், இவ்வளோ பிரியமாக இருக்காதரா, இவ்வளவு வச்சுருக்காரு. ஆனால் உனக்கு என்னென்ன தெரியும் விட்டுனா, நான் எங்கள் வீட்டுக்கெலாம் அவன் பையன் வந்தானே சின்ன வயசில் செல்ஃபோன் எடுத்து சாம்பாரில் போட்டுருவான், கொதிக்கிற சாம்பாரில். நாங்களாம் துடிச்சிருவோம். அவன் முத்துக்குமார் சொல்கிறான், என்ன பிள்ளைன்னா அப்படி தானே இருக்கும், பிள்ளைன்னா சாம்பாரில் தான் போடும், அப்படின்னா வேறு செல்ஃபோன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவான். குழந்தை மீது அவ்வளோ பிரியத்தை கொட்டி வைத்திருந்தான். அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்கிறது. கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்திருக்கார். ராம் வந்து எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி, ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான் முதல். ஆனால் ராம் சுப்பு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாங்க பைக்கில், அவனே சட்டி பானைலாம் எடுத்துன்னு வந்துடுவாங்க, அவங்களே சமைச்சு சாப்பிட்டுவாங்க. நீங்கள் தங்கிறது கூட இடம் வேணாம், நீங்கள் அவங்கள பார்த்துங்கன்னா என்று முதல் திருவண்ணாமலைக்கு ராமை அனுப்பி வைத்தோம். நிறைய பேரை சினிமாவிலும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறார். அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு 50வது ஆண்டு விழாவை தமிழ் திரைப்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாட போகிறோம். என்ன கேக் வெட்டுறதுக்கு நம்மோட அன்னைக்கு முத்துக்குமார் இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முத்துவோட 50வது பிறந்த நாள். இந்த 50வது பிறந்த நாளுக்காக மொத்த தமிழ் திரையுலகமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த விழா. முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்தையாளை மீட்டில், தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தையாளை வீட்டில், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசை பாடல்களை கேட்கக்கூடிய எல்லாத்துடைய வீட்லேயும் ஆனந்தையாளை மீட்டிக் கொண்டிருக்கிற, மீட்டப் போகிற, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் கவிஞர். அவரை பற்றி சொல்கிறாருன்னா, அவன் ஒரு வரி எழுதியிருந்தான், நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி. முத்துக்குமார் என்றைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை, யாருடைய சுதந்திரத்துலையும் தலையிடவும் இல்லை. பூனை வளர்க்கறதுலேருந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு எளிமையான ஒருத்தன் தான் அவன். அவனோட வரியில் இன்னும் சொல்கிறாருந்தா, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அளவோ தாங்கவில்லை. முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான், ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவாப்பி. வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர். இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு விஜய்க்குன்னு எத்தனையோ பேர்த்துக்கு நண்பர், நிறைய பேர்த்து அறிமுகப்படுத்தி வச்சவர். என்னை அஜயன் பாலாட்டை அறிமுகப்படுத்தி வச்சது, பாலு மகேந்திராட்ட அறிமுகப்படுத்தி வச்சது, யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது. இன்னும் சொல்லப்போனால் நான் முதல் படம் எடுப்பதற்கு காரணமாக இருந்த முத்துவை பற்றி பேசாமல் என்னைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும், அந்த பாட்டில் முதல் யார் கூட எழுத போனாலும் அந்த பாடலாசிரியர் நம்மள்ட்ட முத்துக்குமாரை பற்றி பேசிட்டு தான் பேச தொடங்குவாங்க. இவனோட எப்போ கம்போசிங்கில் உட்காந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வந்துடும். ஏஎல் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும். முத்துக்குமார் போனதற்கு பிறகும் முத்துக்குமாருடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா. முத்துக்குமாரினுடைய சாதனையை, முத்துக்குமாரனுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யக்கூடிய விழா. இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே வராங்க, கிட்டத்தட்ட எல்லா மியூசிக் வராங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க. அண்ட் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா. முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
தேரடி வீதியில் தேவதை வந்தா அந்த பாடல் தான் முதல்ல எனக்காக வந்து எழுதின பாட்டு முத்துக்குமார். என் கூட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாடல் மட்டும் இல்லை, விஜய்க்கு எழுதிட்டு வந்தா எழுதி முடிச்ச உடனே எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவார், எனக்கு இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கேன்னு சொல்லி. ரொம்ப நாளாக ஒரு பாதி கதவு நான் அந்த வரியை அந்த கவிதையை வச்சுக்கிட்டு இது யார் கொடுக்குறது மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக ஏஎல் விஜய் படத்தில் அந்த பாட்டு நல்லா அமைஞ்சது. அது மாதிரி வந்து எப்பயுமே முத்துக்குமார் நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு வரி வந்து அவ்வளோ அழகாக பிடிக்கும். அது விஜய் படத்தில் தான், பறவை பறந்த பின்பும் கிளையின் நடனம் முடியவில்லைன்னு. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ அவன் ஒரு பறவை மாதிரி தான் நிற்க மாட்டபடி வந்து நின்று அப்படி அந்த ஒரு மாதிரி ஒரு சிறகடிப்பு இருக்கும் அந்த பேச்சில், அந்த பரபரப்பில். ஒரு டயத்துக்கு பிறகெல்லாம் வந்து என்னென்னா நோட்டு பேனா வச்சு எழுதுறது இல்லை, சொல்கிறதுக்கு அளவுக்கு வந்துட்டு அப்படி சொல்கிறது தான். அது சங்கசாராக இருந்தாலும் சரி தான், எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேடு பேப்பர் எடுத்து வச்சுக்கணும், நம்ம சின்சைட்லேருந்து யாரோட பேடு வச்சுக்கணும், சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும். ஒரு கார் ட்ராவல் போய் ஆம்பூர் அந்த ஸ்டார் பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சிடுவார், கார்லேயே எழுதி முடிச்சிடுவாங்க. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன். வெயில் படத்தில் செல்வராகவன் காம்பினேஷனில், அப்புறம் நம்ம ராம் படத்தில், அப்புறம் எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும், அதாவது ஒரு சில லிரிக் ரைட்டர் வந்து ஒரு சிலர் வந்து எல்லாரோடையும் அப்படி ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. ஏ ரகுமான்லேருந்து ஆரம்பித்து யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ், எல்லா ஹாரி ஜெயராஜ், எல்லா மியூசிக் டைரக்டருடைய பெஸ்ட்டு ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தார். ஒரு வருஷத்தில் தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி 180 பாடல், அந்த அளவுக்கு ஒரு 6-7 வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல. அது வந்து அவ்வளவு தூரம் எழுதின ஒருத்தர். எங்கள் கம்போசிங்கில் வந்து என்னென்னா எந்த தயக்கம் பயம் ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன நினைப்பாங்க அதை பற்றி யோசிக்காமல் யுவன் சங்கர் ராஜா சாருடைய டியூனை அவன் மாற்றி விட்டுருவாங்க. சார் இப்படி 2 போட்டுக்கலாம், கால்கள் 4 ஆச்சு, கைகள் 8 ஆச்சு, என்னாச்சு ஏதாச்சு அப்படியே ஃப்ளோவில் சொல்லுவார். சார் ஒரு லாங் ஒன்று போடலாமா சார், குட்டி குட்டியாக ஒன்று போட்ட மாதிரி டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தா நமக்கு எனர்ஜி வரும். அவ்வளோ மோர் பாசிட்டிவ். ஒரு மிகப்பெரிய ஒரு முதல்ல வந்து அவனுடைய கவிதை தூர் கவிதை வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. படைப்பாளி சங்க சார்பாக பிரச்சனைகள் வந்தப்போ பாலுமேந்திரா சார் தான் அந்த கவிதை சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் யார் அந்த முத்துக்குமார்னா யார் அப்படி சொல்லி எல்லாம் அப்படி பார்க்குற அளவுக்கு சுஜாதா அதுக்கு பிறகு அவனுடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சினிமாவில் வந்து அது இந்த விழா உண்மையிலே ஒரு அந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே அது இந்த விழாவை தொடங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சோம். செல்வமணி சார் வந்து ரொம்ப முக்கியமாக இதில் இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்து அதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ணும்போது சரியாக நடக்கலை. விஜய் வந்து பொறுப்பு கரெக்டாக விஜய் கையில் வந்திருக்கு. நான் வந்து விஜய் வந்து சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நான் கண்ணில் பார்த்தேன். எந்த விழாவாக இருந்தாலும் என்னென்னா எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலுமே ரொம்ப கூலாக, ரொம்ப அழகாக, மிக சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் விஜய்கிட்ட இருக்குது. தனஞ்சய் சார் இருக்காங்க, செல்வமணி சார், அறிவு தேவகுமார் சார், நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம், யாருன்னா பார்க்கலாம். எல்லாரும் தொடர்பை போயிட்டு இந்த விழாவை மிக சிறப்பாக, ஏன்னா குடும்பத்தை அப்படி நேசிக்கிற ஒருத்தர் முத்துக்குமார். பாபா சொன்ன மாதிரி அவங்களுக்காக எல்லாரும் வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. மிக சிறப்பாக செய்வோம். உங்களுடைய ஆதரவு, உங்கள் அன்பு எல்லாமே இருக்குது. இது நம்ம நண்பனுக்காக என்னுடைய கம்போசிங் மலேசியாவில் முடிஞ்ச பிறகு அதே மலேசியாவில் போயிட்டு சாங் போட்டு நம்ம இங்கே தான் சார் கம்போஸ் பண்ணோம், ஹிட் ஆனது பிறகு அதே ரோட்டில் கேட்கணும் சார் சொல்லிட்டு, நம்ப மாட்டீங்க, ரேடியோவில் அங்கே இருக்கிற ரேடியோவில் சாங் போட்டால் ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும், அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு. என்ன எந்த பாட்டு பார்த்தாலும் வந்து உன்னுடைய பாட்டாக இருக்க இந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சரியாகவும் எழுதின ஒரு கவிஞன். தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது. இந்த ஒரு நீண்ட கவிதையில் இந்த கவிதை அப்படி முடியும். நம்மளை எல்லாம் விட்டுட்டு வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். எப்போதும் அவங்களோட நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நானே இருந்து செய்வேன்னு இங்கே சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான்
ஏசிடிசி அவங்க டீமுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஹேமந்த் டைரக்டர் அண்ட் ஜாயின்ட் டைரக்டர் சரண், அவங்க 2 பேரும் தான் இந்த விழா இவ்வளோ பெருசாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த ஈவெண்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி சார்பாக. இது வந்து நான் 2016 போகிறோன்னு நினைக்கிறேன். 2016 ஆகஸ்ட் 14 அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இண்டஸ்ட்ரி நாங்கள் பர்சனலாக எல்லோரும் சந்தித்தோம். அந்த தருணம் அப்போது எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. ஒரு 2 நாள் கழித்து செல்வமணி சார் எல்லாரையும் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க, டைரக்டர் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க எல்லோரும் போயிருந்தோம். சார் உடனே ஒரு விழா எடுக்கணும் முத்துக்குமார் சாருக்கு அப்படின்னு சொல்லி இதை இனிஷியேட் பண்ணதே முதல்ல செல்வமணி சார் தான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து இது இனிஷியேட் பண்ணி இதை உடனே கொண்டு போகணும், இது ஒரு விதை போட்டதே செல்வமணி சார் தான். அந்த மீட்டிங்கில் லிங்குசாமி சார் எல்லாருமே இருந்தோம். அன்றைக்கே நடக்க வேண்டிய விழா ஏதோ ஒரு சில காரணங்களால தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு. இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன். இது தனிப்பட்ட ஒரு எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது, எல்லாருடையும் தொடர்பு இருக்குது அவருக்கு. பட் ஒரு இண்டஸ்ட்ரி விழா அது, இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நான் இப்போது சொன்ன ஒரு ஃபோன் தான் பண்ணேன் லிங்குசாமி சாருக்குலாம். அவங்க வந்து இது எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி தனஜயன் சார் இருக்கட்டும், சரி செல்வமணி சார் இருக்கட்டும், உதயகுமார் சார் எல்லாருமே சொல்கிறேன். இப்போ அஜயன் பாலா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக பாவாச்சலத்துறை சார்லாம் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். பட் உடனே கேட்டோன்னே எல்லாருமே வந்து இதில் கலந்து. குறிப்பாக சொல்லணுன்னா யுவன் சார், ஜிவி பிரகாஷ் சார், ஆரி ஜெயராஜ் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார், இந்த மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்சர்ட் பண்ணுறோம் இந்த ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க. இதில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா யாருமே அவரை மறக்கலை, எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க. அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது. அது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க. இது ஒரு செலிப்ரேஷன் தான். நம்ம மார்னிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போது செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன். அவரோட அந்த வரிகளை, அவரோட இலக்கியம் சைடாகவும் சரி, சினிமா துறை சம்மந்தமாகவும் சரி, 2 சைட்லேயுமே அதை நம்ம கொண்டாடணும். தனஞ்சயன் சார் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஏசிடிசி டீம் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ். அண்ட் அவங்க குடும்பமாகவும் சேர்ந்து இதை பெரிய வெற்றியாக மீடியா மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை பெரிய வெற்றியாக அமையணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.